நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இனி தலைப்புச் செய்திகள். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதி மனித புதைக்குழியிலிருந்து இன்று மேலும் 2 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி விமர்சனம். இனி விரிவான செய்திகள். 8வது தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி கண்காட்சியின் 2வது நாள் இன்றாகும். தேசத்துக்கு மகுடம் தேசிய கண்காட்சியை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பார்வையிட்டார். வயம்ப பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் குளியாப்பிட்டிய மத்திய மகா வித்தியாலயம் ஆகியவற்றுக்கு அருகாமையில் இந்த முறை தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி இடம்பெறுகிறது. கண்காட்சியை பார்வையிட வருகை தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடக காட்சி கூடங்களையும் பார்வையிட்டார். இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் கூடத்தையும் சூப்பர் ஃபைட்டர் கூடத்தையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பார்வையிட்டதுடன் அங்கிருந்த எமது உத்தியோகத்தர்களுடனும் கலந்துரையாடினார். எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தேசத்திற்கு மகுடம் அபிவிருத்தி கண்காட்சியில் அரசு மற்றும் அரசு சார்பற்ற பல நிறுவனங்களின் காட்சி கூடங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கண்காட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கெவில்டன் மின் உற்பத்தி நிறுவனத்தின் காட்சி கூடமே இது. 180% மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய CFL மின்குமிழ் ஒன்றை நாம் அறிமுகம் செய்துள்ளோம். இது தேசிய உற்பத்தியாகும். ரத்னலானையில் அமைந்துள்ள தொழிற்சாலையிலே இந்த மின்குமிழ்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் இந்த மின்குமிழை பெற்றுக் கொள்ள முடியும். 2014ஆம் ஆண்டுக்கான தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சிக்கு அமைவாக செயற்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் பலவற்றை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். மகாவித்தியாலயத்தின் மஹிந்தோதய தொழில்நுட்ப விஞ்ஞான பிரிவு இன்றைய தினம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. 1000 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் மூலம் முழுமையான விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மற்றும் கணித செயற்பாட்டு கூடம், அதனோடு இணைந்து மொழி கற்கை கூடம் என்பவை உள்ளடங்கியுள்ளன. මම අවුරුදු දැන් 3-4කට උඩදී කිව්වේ මේ Facebook කතාව මේ කියනකොට හොඳ නැහැ. Facebook தொடர்பில் நான் தொடர்ந்தும் கூறி வருகின்றேன். கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்பும் கூறினேன். இது சிறந்த விடயம் அல்ல. பெற்றோர் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் இது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் காணப்படுகின்ற நன்மை தீமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தவறானவற்றை புறந்தள்ள பழக வேண்டும். இது தொடர்பில் செயற்படுவதற்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ඒ සඳහා කටයුතු කරන්න දෙමව්පියන් ගුරුවරු එකතු වෙනවා. பண்டுவஸ்னுவர் ஹெட்டிபொல புதிய பஸ் தரிப்பிடம் ஜனாதிபதியினால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. 800 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டடத்தில் கடைத்தொகுதியும் உள்ளடங்குகிறது. இதேவேளை குளியாப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கான வைத்திய உபகரணங்களை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. தெற்கு அதிபக வீதியின் 68.9 கிலோமீட்டர் தொலைவில் எல்கடைக்கு அருகில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கலனிகமவின் ஊடாக குறித்த கேப் வண்டி தெற்கு அதிபக வீதிக்குள் பிரவேசித்துள்ளது. இந்த சம்பவம் நேரும் சந்தர்ப்பத்தில் 2 சிறார்கள் உள்ளிட்ட 8 பேர் கேப் வண்டியில் இருந்துள்ளதாகவும் அவர்களுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பண்டாரகம வேரகலவத்த பகுதியைச் சேர்ந்த சிலர் இந்த கேப் வண்டியை அண்மையில் கொள்வனவு செய்திருந்ததுடன் அவர்கள் கதிர்காமம் செல்கின்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் குருந்துகாஹென்ன உட்பிரவேசத்திற்கு அருகில் இன்று அதிகாலை 2:30 அளவில் கெப்-வண்டி ஒன்று தீ விபத்தொன்று ஏற்பட்டது. இதில் கெப்-வண்டி முழுமையாக சேதமடைந்துள்ளது. அந்த கெப்-வண்டியில் 8 பேர் இருந்தனர். கொழும்பில் இருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. கெப்-வண்டியில் தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அதிவேக வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் சுமார் 40 நிமிடங்கள் மாத்திரம் தாமதமடைந்தன. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக காலையிலிருந்து யூ ரிப்போர்ட்டர் பிரதீப் அலியபிட்டிய.
இயந்திர கோளாறினால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்ற நிலையில் கப் வண்டி இன்று அதிகாலை எல்பிட்டிய போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தெற்கு அதிவேக வீதியின் 2 தீயணைப்பு வாகனங்களும் 5 அம்பியூலன்ஸ் வண்டிகளும் கட்டுநாயக்க அதிவேக வீதியின் தீயணைப்பு வாகனம் ஒன்றும் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 5 அல்லது 10 நிமிடங்களில் எமக்கு சம்பவ இடத்தை அண்மிக்க கூடியதாக இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். எமது பக்கத்தில் எந்தவித தவறுகளும் நேரவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமாயின் அது குறித்து நாம் நடவடிக்கைகளை எடுப்போம். நீர்கொழும்பில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் 1,50,00,000 ரூபாய் கொள்ளையிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பஹா மாவட்ட வேட்பாளரை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய சந்தேக நபரான வேட்பாளர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நீர்கொழும்பு நகரில் உள்ள பிரபல நிதி நிறுவனம் ஒன்றுக்குள் நுழைந்த ஆயுததாரிகள் சிலர் அங்கிருந்த உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை அச்சுறுத்தி பணத்தை கொள்ளையிட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டுள்ள மாகாண சபை வேட்பாளர் ராய்ஸ் பெர்னாண்டோ இந்த கொள்ளைச் சம்பவத்தை திட்டமிட்டிருந்தமை தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி தொடர்கின்றது. கிராமத்தில் உள்ள குத்துச்சண்டை வீரர்களின் திறமைகளை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்லும் நோக்கோடு முன்னெடுக்கப்படும் சூப்பர் ஃபைட்டர் போட்டிகளின் 2ஆம் சுற்றுக்கு வீரர்களை தெரிவு செய்யும் போட்டிகள் இன்று மாத்தறையில் இடம்பெற்றன. சூப்பர் ஃபைட்டர் போட்டிகளின் 6ஆம் கட்டம் மாத்தறையில் இன்று இடம்பெற்றது. தென் மாகாணத்தில் சிறந்த குத்துச்சண்டை வீரர்களை தெரிவு செய்யும் நோக்கில் சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சி இன்று மாத்தறையில் இடம்பெற்றது. இதன்போது 300க்கும் அதிகமான வீரர்கள் பங்கு பற்றியிருந்தனர். MS ஆல்டிங் நிறுவனத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்பு ஆகியன இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளன. கிராமத்து குத்துச்சண்டை வீரர்களை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதே இந்த நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கமாகும். மாத்தறை மாவட்ட சூப்பர் ஃபைட்டரை இனம் காணும் போட்டிகள் நாளையும் இடம்பெற உள்ளன. அதற்கிணங்க இன்றைய தினம் பயிற்சி பட்டறை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 4 பிரிவுகளின் கீழ் தெரிவு போட்டிகள் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 7 பேரை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசாங்கம் எடுத்த தீர்மானத்துக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதித்தமை தொடர்பில் இந்தியாவுக்குள் பெரும் சர்ச்சை தோன்றியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் புதுடெல்லி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களில் நேற்று இருவேறு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ராஜீவ்காந்தியின் கொலை சம்பவத்தின் குற்றவாளிகளான சாந்தன், முருகன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரையும் விடுதலை செய்ய மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோயம்புத்தூர் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். என்னோட டிமாண்ட் என்னன்னா, இன்னும் 10 நாட்களில் அவங்களை விடுதலை செய்ய வேண்டும். அப்படின்னா மிகப்பெரிய ரயில் மறியல், சாலை மறியல் போன்ற மறியலில் ஈடுபடுவோம் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக. இந்த நிலையில் ராஜீவ்காந்தியின் கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புதுடெல்லி நகரில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்திடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளாமல் ராஜீவ்காந்தியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் எடுத்த தீர்மானம் வெட்கப்படக்கூடியது. ராஜீவ்காந்தியின் கொலையுடன் தொடர்புடைய 7 குற்றவாளிகளை விடுதலை செய்வதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் எடுத்த தீர்மானத்தினால் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழக முதல்வருக்கும் இடையில் மோதல் நிலைமையொன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக முதல்வர் இந்த சம்பவத்துடன் அரசியல் விளையாட்டு ஒன்றை முன்னெடுப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவிக்கிறது. ராஜீவ்காந்தியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் இந்திய ஜனாதிபதியிடம் மன்னிப்பு கோரி 2000ஆம் ஆண்டு முதற் தடவையாக மனு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த மனு 11 வருடங்களின் பின்னர் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
குறித்த குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு அவர்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசாங்கத்துக்கு இயல்மை உள்ளதாக இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு அமைவாகவே தமிழக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. எனினும் குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அடுத்து இந்திய உச்சநீதிமன்றம் அந்த தீர்மானத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலாலி விமான நிலையத்திலிருந்து விமான சேவையை ஆரம்பிக்கின்றமை மற்றும் இந்திய, இலங்கை ஆகிய நாடுகளுக்கிடையில் பயணிகள் படகு சேவையை மீண்டும் ஆரம்பிக்கின்றமை குறித்து வடமாகாண சபையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பில் ஆளும் தரப்பில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் வடமாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெலவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். வடமாகாண சபையில் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டவை தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் சில தமிழ் நாடேடுகளில் வெளிவந்துள்ளதாகவும் அது தொடர்பில் இந்த கடிதத்தில் பதிலளித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து பலாலி மற்றும் திருகோணமலை ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை ஆரம்பித்தல் மற்றும் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கான படகு சேவையை ஆரம்பித்தல் தொடர்பில் இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கங்களிடம் கோரிக்கையொன்றை முன்வைக்கும் வகையிலேயே இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக வடமாகாண தவிசாளர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான கோரிக்கைகளை நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் யார் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம் எனவும் அவர் அந்த கடிதத்தின் ஊடாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இவ்வாறான பிரேரணையொன்று மாகாண சபையில் நிறைவேற்றப்படுகின்றமை தவறு என 13வது அரசியலமைப்பிலோ அல்லது நாட்டில் நடைமுறையில் உள்ள வேறு எந்தவொரு சட்டத்திலோ குறிப்பிடப்படவில்லை என CVK சிவஞானம் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பிரேரணையின் ஊடாக பலாலி விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகளை ஆரம்பிக்குமாறு மாத்திரமே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை குறித்து தெளிவில்லாது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிடுவதாகவும் வடமாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் அமைச்சரவை பேச்சாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இளையோர் பாராளுமன்றத்தின் 6வது அமர்வு இன்று முற்பகல் ஆரம்பமானது. மகரகம ஸ்ரீலங்கா யூத் மத்திய நிலையத்தில் இன்று ஆரம்பமான இளையோர் பாராளுமன்ற அமர்வில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கலந்து கொண்டிருந்தார். ஒற்றுமை, அபிவிருத்தி, மனித உரிமைகள் மற்றும் அதனூடாக தற்போதைய இளையோருக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பில் இம்முறை அமர்வின் போது கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. தற்போது ஜெனீவா மாநாடு தொடர்பில் கவனம் செலுத்தினால் நாளை காலை வேண்டுமானாலும் இந்த பிரேரணைகள் அனைத்தையும் எம்மால் நிறுத்த முடியும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கேட்பதனை நாம் கொடுக்க வேண்டும். நாட்டுக்கு நன்மை கிடைக்குமா என்பது தொடர்பில் சிந்தித்தே அரசாங்கம் என்ற வகையில் நாம் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். அதனை மீறும் வகையில் நாட்டு மக்களுக்கு பாதகமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு நமது அரசாங்கம் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்காது. இந்த பிரேரணை நியாயமானது என்பதனை காண முடியவில்லை என சில நாடுகள் என்னிடம் கூறியுள்ளன. அமெரிக்கா இந்த பிரேரணை கொண்டு வருவதால் தம்மால் அதனை எதிர்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டனர். இதன் காரணமாகவே நாடுகளை இலக்காக கொண்டு முன்வைக்கப்படும் பிரேரணையை கொள்கை அளவில் எதிர்ப்பதாக ஒரு சில நாடுகள் கூறுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபை தூய்மையானதா? குறிப்பாக ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவை அதன் செயற்பாடுகளை திரிவுபடுத்துகிறது. இதுவரை காலமும் பொருளாதார உறவுகளை பேணாத நாடுகளுடன் அந்த உறவுகளை ஏற்படுத்துவதற்கு நாம் எமது வெளிநாட்டு கொள்கையின் ஊடாக நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அரசியல் உறவுகளையும் உறுதிப்படுத்துவதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்தை பாதுகாப்பதற்கான திட்டத்தையே நாம் வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளோம். ஆகையால் ஜெனீவா தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை. நாம் அதிகபட்சத்தை செய்வோம். மட்டக்களப்பு துறை நீலாவணை கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் கருத்து தெரிவித்தார். சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனை செல்லக்கூடாது என்று இந்த நாட்டிலே நாங்கள் பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் தந்தை செல்வா அவர்கள் உறுதியாக ஒப்பந்தம் செய்து கைச்சாத்திட்டவர். ஆனால் அதை உதாசீன செய்ததன் காரணமாகத்தான் ஆயுத போராட்டம் வந்து இப்பொழுது சர்வதேச ரீதியில் நாங்கள் சென்றிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்திலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இலங்கை அரசாங்கம் சொல்வதொன்று செய்வதொன்று. எங்களை ஏமாற்றி பழகிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, தந்தை செல்வாவை ஏமாற்றியது, போராட்டம் செய்த தலைவர் பிரபாகரனை ஏமாற்றியது, இப்பொழுது சம்பந்தனையாவையும் ஏமாற்ற துடிக்கின்றது. ஆனால் சர்வதேசம்
இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஆதாரபூர்வமாக கடந்த 1947 ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் இலங்கை அரசாங்கம் எந்த வகையில் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது, எத்தனை பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம், எத்தனை ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றோம், எவ்வாறான போராட்டங்களை செய்தாலும் கூட 22 நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த 22 நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்தது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியிலிருந்து இன்று மேலும் 2 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் இந்த புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட மண்டையோடுகளின் எண்ணிக்கை 76 உயர்வடைந்துள்ளது. மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது முதல் 29வது நாளாக இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் திருக்கேதீஸ்வரம் மாந்தை வீதியில் கடந்த வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி நீர்க்குழாய் பொருத்தும் நடவடிக்கையின் போது இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை திருகோணமலை நகரசபை கட்டட வளாகத்தில் அண்மையில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை இன்னும் ஒரு வாரத்திற்குள் கிடைக்கக்கூடும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார்.